இந்த ரமலான்ல நாம இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? முறையாக சரியாக நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு என்பது நோன்பை வீணாக விளையாட்டுக்காக வைக்காமல் இறையச்சத்தை பெறக்கூடிய வகையில வைக்கணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. இந்த நோன்பு என்பது எப்படிப்பட்டதாக உங்களுக்கு இருக்கணும்னா, இப்போ ஒரு ஆள் நோன்பு வச்சிருக்கிறாரு, நோன்பு வச்சுட்டு பொய் சொல்றாரு, அல்லது ஒரு பாவத்தை செய்யறாரு, திருடுறாரு, கொள்ளையடிக்கிறாரு, துணுகாம இருக்கிறாரு, இப்படி ஏதாவது ஒரு தீமையான காரியத்தில் ஈடுபடுறார் என்று சொன்னால், மூடத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதனுடைய இந்த நோன்பில் இல்லாஹி லா இல்லாஹி ஃபில் ஹாஜத்துன், அல்லாஹ்விற்கு இது எந்த ஒரு தேவையும் இல்லை. நீ இப்படி நோன்பு வச்சினா நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாதுப்பா. நீ இப்ப எதுக்கு நோன்பு வச்ச? இறையச்சத்தை பெறணும், பாவத்துல இருந்து பின்வாங்கணுங்கிறத நோன்பு. ஆனா நீ நோன்பு வச்சுட்டு அதை செய்யற, நோன்பு வச்சுட்டு பொய் பேசுறான், திருடுறான், எல்லாமே செய்யறான், மோசமான பாவமான தீமையான காரியங்கள் அனைத்து செய்யறான். ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வராரு, ஏதாவது திட்டணும், அடிக்கணும், பேசணும்னு வர்றாருன்னா, நான் சாயின்னு சொல்லிருங்க, நான் நோன்பாளின்னு சொல்லுங்க, சண்டைக்கு போவாதீங்க. மத்த இடங்கள்லன்னா மார்க்கம் உனக்கு எப்படி சொல்லுதுன்னா, உன்கிட்ட நியாயம் இருந்தா நீ போய் போராடணும், நீ சொல்லணும், நீ அவனை எதிர்த்து நிக்கணும். ஆனா நோன்புல என்ன தெரியுமா? நோன்பாளியாக இருக்கும்போது உன்கிட்ட யாராவது வந்து மூடத்தனமான காரியத்தில் ஈடுபட்ட நீங்க அது பதில் கூட கொடுக்காதீங்க, நான் நோன்பாளி சொல்லிருங்க. அப்ப இப்படி நமக்கு வந்து நோன்புல வந்து சொல்லி தரப்படுது. ஆனா நாம என்ன செய்வோம்? நோன்புலதான் வீணான காரியங்கள், நோன்பு வச்சு கொண்டு பாவமான தீமையான காரியங்கள் ஈடுபடுவோம். அப்ப இப்படி இருந்தால் இறையச்சம் வராது. அப்ப இதை நாம் என்ன செய்யணும்? மாற்றணும். இந்த நோன்பில் இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீமையான பாவமான காரியத்திலிருந்து விடுபட வேண்டும். அது என்ன பாவமா இருந்தாலும் சரி, சிறிய பாவம் பெரிய பாவம் என்று எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபட வேண்டும்.